பிரம்மாஸ்மியுடன் இணைந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சங்கடஹர சதுர்த்தி. மாதம் சங்கடஹர சதுர்த்தி வருது. நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்களா? மாசி மாதத்தில் வர சங்கடஹர சதுர்த்தி இது. மாசி மாதத்தில் எவ்வளோ விசேஷங்கள். மாசி மாதம் அப்படின்னால மன வலிமை மிகுந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். ஏன் மன வலிமை மிகுந்த மாதம்? இந்த மாசி மாதத்தில் தான் மாசி மகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய கும்பகோணத்தில் வருது இல்லைங்களா, அது மகாமகம். அது ஏன் மகாமகம் சொன்னாங்க? அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த மகாமகத்துக்கு அந்த சக்தி இருக்கிறதுனால தான் அதை மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் மகா சிவராத்திரி வருது பாருங்கள். மாதம் சிவராத்திரி வருது. அதை மட்டும் ஏன் மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம்? அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவ்வளோ சக்திகளும் அவ்வளோ அவ்வளோ நன்மைகளும் எல்லாம் அந்த மேலோகத்திலேருந்து அப்படியே பூமியை நோக்கி வரும். சிவனுடைய அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஏன் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது மகா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? மகா சிவராத்திரி, மகா கும்பமேளா, மகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிரமிப்பாக இருக்கும்போது அதை பெருசாக நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இப்போ வர நம்ம சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு மாசி மாதத்தில் வர மகா சங்கடஹர சதுர்த்தி நம்ம வச்சுல. மகா சங்கடஹர சதுர்த்தி அது வரும் அடுத்தது அந்த ஆவணி மாதத்தில் வரும் இல்லைங்களா? ஆவணி மாதத்துக்கு முன்னாடி வர்றது மகா சங்கடஹர சதுர்த்தி. இது மாசி மாதத்தில் வர்றது. இப்போ இதுக்கு என்ன வலிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம இறை வழிபாடு இல்லை ஒரு விசேஷமோ, வீட்டில் ஒரு பூஜைகளோ, இல்லை திருமண வைபவங்களோ, இல்லை சுப நிகழ்ச்சிகளோ நம்ம தொடங்கும்பொழுது என்ன பண்ணுவோம்? முதல்ல பிள்ளையாருக்கு நம்ம போயிட்டு பூஜை பண்ணிட்டு வருவோம். இப்போ தெரு நம்ம ஏன் பிள்ளையார் வச்சுருக்கோம்? அப்பா இந்த வேலை ஆரம்பிக்க போகிறோமா, போப்பா பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு தோப்புக்காரனை போட்டு போ, இல்லை ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு போ, ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? நம்ம போகிற விஷயங்கள் சுபமாக இருக்கணும், விக்னங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் விக்னேஸ்வரன் அப்படின்னு சொன்னாங்க. விக்னங்களை எல்லாம் கலைத்து கொடுக்கக்கூடியது விக்னேஸ்வரன். அதனால தான் சுப நிகழ்ச்சிகளுக்கோ, இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போகும் பொழுதோ என்ன சொல்லுவோம்? பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போங்க, பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். நல்ல விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசு சங்கடமாக இருக்கும்பொழுது கூட என்ன பண்ணுவோம்? அப்பா பிள்ளையார் கோயில் போயிட்டு ஒரு அருகம்புல் சாத்திட்டு போப்பா, இல்லை பிள்ளையார் கோயில் போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போப்பா. நம்ம எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய சங்கடங்கள், மனம் சங்கடங்கள் போகணுன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி, மாசி மாதத்தில் வர சங்கடஹர சதுர்த்தி எப்போ வருது? இப்போ பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை வருது இல்லையா? மாசி 16ஆம் தேதி வருது. இந்த சங்கட சதுர்த்தியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்த வகையாக நம்ம இதை நல்லா பவர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், நமக்கு வீட்டில் சுப விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுமங்கலி பெண்கள் முதல்ல நம்ம பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அதுவும் வீட்டில் குடும்ப தலைவிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ குடும்ப தலைவிகள் என்ன பண்ணணுன்னா, சுமங்கலி பெண்கள் கயிறு மாற்றிக்கலாம். அதாவது கயிறு மாற்றிக்கிறதுனா என்ன? திருமாங்கல்ய கயிறு. மாசி மாதத்தில் நம்ம திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கும் பொழுது அதுக்கு அதீதமான பலன்கள் உண்டு. நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கணவருக்கு இந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கல்யாணம் ஆன பெண்களுக்கும் அதுதான் ஒரு பிரதானமான ஒரு வேண்டுதலாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வீட்டில் பெண்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம். இந்த மாசி மகத்தை அன்னைக்கு மாற்ற முடியல அப்படின்னு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சங்கடஹர சதுர்த்தியை நீங்கள் தவற விடாதீங்க. கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே வருஷத்தில் ஒரு 2 தடவை மாங்கல்ய கயிறு மாற்றிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இல்லை அதுக்கு நடுவில் கொஞ்சம் சரியில்லை, அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, இல்லை கொஞ்சம் நஞ்சு போயிட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நாட்கள் வரும்பொழுது அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி? இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கலாம். எத்தனை மணிக்கு மாற்றிக்கலாம்? சாயந்தரம். சங்கடஹர சதுர்த்தினாலே அந்த சாயந்தர வழிபாடு தானே. நிலவு வந்த பிறகு தான் நம்ம பிள்ளையாரை போய் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி அந்த பிரதோஷ நேரம் இருக்கு இல்லையா? அந்த பிரதோஷ நேரத்தில் 4:30 to 6
அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கிட்டு அழகாக அம்பாள் முன்னாடி வந்து வீட்டில் வந்து காமாட்சி அம்மா விளக்கோ இல்லை எந்த உங்களுக்கு பிரதானமாக எந்த விளக்கு நீங்கள் ஏற்றுவீங்களோ அந்த விளக்கை ஏற்றி வச்சு அவங்க முன்னாடி உட்காந்து நீங்கள் மாற்றிக்கக்கூடியது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். முதல்லையே வச்சுக்கிட்டு அப்பப்போ நடுவில் எழுந்தெல்லாம் போகக்கூடாது. அழகாக வச்சுக்கிட்டு அழகாக பெரியவங்க யாருன்னா கூட இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்களே வந்து அழகாக மாற்றிக்கோங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக. அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே நம்ம வந்து மாற்றுவோம். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க வந்து ஐயோ பெரியவங்க இருக்கலாம், கொஞ்சம் வேறு யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா ஊர்கதையை தான் பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம வேலையை பார்க்க மாட்டோம். அதனால் மேக்ஸிமம் வந்து என்னென்னா வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் ஒருத்தர் கூட வச்சுக்கோங்க. இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட கணவர் இருக்கார்ல அவரை வச்சுக்கோங்க. இல்லை அவரும் ஆஃபீஸ் போயிட்டாருங்க சாயந்தரம் டைம்னா அழகாக நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு அழகாக திருமாங்கல்ய கயிறை அழகாக மாற்றிக்கிட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருங்க. என்ன ஸ்லோகம்? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வந்து இந்த மாங்கல்ய கயிறு எல்லாத்தையும் கழுத்தில் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு இல்லை இந்த ஸ்லோகம் தெரியலையே அப்படின்னு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மாங்கல்யத்துக்கே உரிமையான ஒரு தெய்வம் யார்? அம்பாள். இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இல்லை அம்பாளை நினச்சிக்கோங்க. அம்பாள் வந்து உங்களுக்கு என்ன பேர் தெரியுமோ அந்த பேரை சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் மாற்றி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கற்பூர ஆரத்தி சாமிக்கு காமிச்சிட்டு விழுந்து சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. இல்லை ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு வெல்லமோ இல்லை ஒரு சர்க்கரை, சமையல் ரூமுக்கு போனீங்கன்னா ஒரு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த வேலை முடிஞ்சு திருமாங்கல்ய கயிறு மாற்றியாச்சு. என்றைக்கு? சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே மாற்றிடுங்க. இதை முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையாரை பார்க்குறதுக்கு போயிடுவோம். பிள்ளையார் பார்க்க போகும்பொழுது அந்த அருகம்புல் உங்களுக்கு என்ன புஷ்பம் கையில் கிடைக்குதோ அந்த புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. அங்கே வந்து உங்களுக்கு தேங்காய் மாலை சாத்த முடியுமா? தேங்காய் மாலை சாத்துங்க. ஒரு 5 தேங்காய் வாங்கிக்கோங்க. இல்லை 11 தேங்காய் வாங்கிக்கோங்க. உங்களால் எத்தனை முடியுதோ அத்தனை தேங்காய் அதை வாங்கி மாலையாக கட்டி போடுங்க. இல்லையா மாலைலாம் கட்ட முடியலம்மா, தேங்காயெலாம் எங்களால் வாங்க முடியலம்மா அப்படி சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இல்லை ஒரு பிரசாதம் செய்ய முடியுமா? பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. சுண்டல் செஞ்சு கொடுங்க. இல்லை வேறு எதனா செய்ய முடியுமா? அது எதுவுமே செய்ய முடியலையா பொரி வாங்கிக்கோங்க. பொரி விற்குது இல்லையா, பொரி வாங்கி அவருக்கு ரொம்ப பிடிச்சது தானே, அந்த பொரியை வந்து கொடுங்க. அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க. இந்த மாதிரி பிரசாதங்கள் கொடுக்கும்பொழுது நமக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம வந்து மனசு திருப்தி இருக்கும். மனசு தானங்க எல்லாத்துக்குமே காரணம். மன அழுத்தம் எங்கே வந்து உட்காரும்? மன அழுத்தம் எப்படி வரும்? நமக்கு ஒன்று நடக்கலையே, நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அது நடக்கலை அப்படின்னும் போது நம்ம மைண்டெல்லாம் வந்து வேறு மாதிரி போயிடும். அது வந்து எப்படி எதிர்க்க பார்க்குறவங்களெல்லாம் எரிச்சல் பட்டு விழுவோம், கோபம் வரும். நம்மளுடைய அழிவுக்கு காரணமே வந்து கோபம்தான். அந்த கோபத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதோ அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை வந்து நம்ம மனசு வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இறை வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அந்த இறை வழிபாடுகள் மூலயமா நம்மளுக்கு வந்து கட்டுப்பாடுகள் வரும், பக்குவம் அடைவோம் நம்ம. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இறை வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும், நம்ம மனசை சரியாக வச்சுக்கணும், நம்மளுடைய சிந்தனைகளை சரியாக வச்சுக்கணும். அதன் மூலயமா நம்ம வந்து அழகாக ஃபேமிலியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறது, நம்ம மனசு சங்கடங்களை எல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருடைய வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதத்தில் நம்ம மாங்கல்ய கயிறு மாற்றிக்கும்போது ரொம்ப அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும். என்ன அதிகமான பலன்? நம்ம கணவர் தீர்க்க ஆயுஷோட நல்லபடியாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? இன்னும் மற்றொரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.